பெல்லின்னு ஒரு பையன் 2 பேர் துரத்திக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு புதருக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிறான். அங்க ஒரு எறும்பு வந்து அவனுடைய கழுத்திலேயே கடிச்சிடுது. அதனால அவனுடைய உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில பால் குடிக்கலான்னு பால் டப்பாவை எடுக்கிறான். பார்த்தா அது அவன் கையிலேயே ஒட்டிக்குது. சரி ஜூஸையாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கையில கிளாஸ் எடுக்கிறான். பார்த்தா கிளாஸ் உடைஞ்சு நொறுங்கிடுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறான். அங்க போய் ஒரு கிளாஸோட டோரை பிடிச்சி திறக்கிறான். பார்த்தா அது அவன் கையோட வந்துடுது. இது அவனுடைய ஃப்ரெண்டு வேற பாத்துறான். பார்த்துட்டு இவன் கிட்ட வந்து உனக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம பெல்லி என்னோட கழுத்துல ஒரு எறும்பு கடிச்சது, அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றான். இதை கேட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ஆச்சரியப்பட்டு நம்ம பெல்லியை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு எறும்போட பலம் என்ன பலவீனம் என்னன்னு நெட்ல போட்டு பாக்குறாங்க. அப்போ அதுல ஒரு எறும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொருளா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா கடிச்சிரும்னு போட்டிருக்கு. அதனால அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு புக் எடுத்து இவங்கிட்ட கொடுத்து கடிக்க சொல்றான். இவனு ரொம்ப அசால்ட்டா கடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவனுடைய கண்ணை கட்டிட்டு தூரத்துல ஒரு கேக் எடுத்துட்டு போய் வைக்கிறான். அதை நம்ம பெல்லியால அசால்ட்டா மோப்ப முடிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பெல்லி யூரின் போறான். அவனுடைய யூரினோட பவர்னால யூரினல் பேசினே உடைஞ்சு விழுந்துருது. கடைசியில அவனுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு அழகான சூட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவனுக்கு ஆன்ட்